வணக்கம் வணக்கம் வணக்கம். இருங்க, பொறுமையாக சொல்கிறேன். எல்லாருமே என்ன கப்பு கப்புன்னு சொன்னால் யார் என்ன வேணும் சொல்கிறோம் ஒன்றுமே கேட்காத போயிடும். சரி சரி சரி, ஓகே ஓகே. இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் யார் எடுத்தீங்கன்னா கிரீஷ் ஐயா வணக்கம், கீதாம்மா வணக்கம், சின்ராஸ் ஐயா வணக்கம், செல்வகுமார் ஐயா வணக்கம், அப்புறம் திண்டுக்கல் செல்வராஜ் ஐயா வணக்கம். வேறு யாருமே எனக்கு தெரியல. வணக்கம் ஐயா. கிருஷ்ணகிரி சரவணன் ஐயா. கிருஷ்ணகிரி சரவணன் ஐயா வணக்கம். வந்துட்டு இருக்கேன். வீடியோ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க. மீதி வேற சொல்லாதுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. சொன்னவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. யாரு யாரு? ஐயா சீனிவாசன் வணக்கம். வணக்கம் ஐயா. சீனிவாசன் ஐயா வணக்கம் ஐயா. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க ஐயா. ஐயா ஹரி பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். ஐயா பெரம்பூர் சக்தி ஐயா. வணக்கம் ஐயா. சக்தி ஐயா வணக்கம். ஐயா ஐயா கேமரா ஆஃப் பண்ணிக்கிறீங்க, வண்டியை போயிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஐயா வணக்கம் ஐயா. சரவணன். யாரு? சரவணன் ஐயா. சரவணன். வணக்கம் வணக்கம் ஐயா. சரவணன் ஐயா வணக்கம் வணக்கம். வெளியில் இருக்காங்க ஐயா. கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஐயா. வெளியில் இருக்காங்க ஐயா. ஓகே ஓகே. இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வெளியவே இருக்கிறீங்க போல இருக்கு. சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. எங்க திருப்பதி ராஜா ஆளை காணோம்? ஐயா கொஞ்சம் கோயம்புத்தூர் போயிட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காருங்க ஐயா. ட்ரெயினில் வந்து அட்டன் பண்ண சொல்ல வேண்டியதானே? அட்டன் பண்ண முடியாதா? அந்த இது டவர் கட்டாயி கிடைக்குங்க. ரன்னிங்ல இருக்கனால ரெண்டாவது பக்கத்துல கதை சவுண்ட் இருக்கும். ஓகே ஓகே சரி சரி, ஒன்றும் நீங்க நோட் பண்ணி வைங்க, நான் இது பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. வந்து நேற்று கிளாஸுக்கு நீங்கள் வரவே இல்லை. நேற்று அருமையான கிளாஸ் ஓடிச்சு. ஆமாங்க. அந்த ஒரு 2 நாள் மதுரையில வேலைங்கய்யா. நானும் ஐயா தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பதி ராஜன் ஐயா 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ பூஜையா? இல்லைங்க, அந்த இது எங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க், புது வீடு வயரிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். அங்க கரண்ட் வசதி இல்லை, இப்பதான் இழுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அதனால செல்லுல இருக்கிற பாயிண்ட வச்சு அப்படியே ஓடிட்டு நேற்று நம்ம கணபதி மந்திரத்தை வச்சு அது ஒரு எந்திரமாக்கி அந்த எந்திரத்தை வந்து அது எப்படி சாபத்தை நீக்கிறது, அதில் எப்படி ஒரு பரிகாரம் பண்ணுறது, ஒரு பேயை ஓட்டுறது, குழந்தைங்களுக்கு பாடம் போடுறது, அப்புறம் மஞ்சள் பிடிச்ச விநாயகரை கரைச்சி வீட்டு வாசலில் இடத்துல தெளிக்கிறது, இந்த மாதிரி நேற்று அற்புதமான ஒரு தகவல்லாம் சொல்லியிருந்தோம். அது வேற யார்ட்டையாவது கேட்டு பேப்பர்ஸ் எழுதி வாங்கிக்கிறேன். நீங்கள் வேறு யார்கிட்ட லிங்க்ல வச்சுருக்கீங்க? குரூப்பில் யாராவது லிங்க்ல வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, யாரும் இல்லை. யாரும் இல்லை. சரி, வர நீங்கள் இது யாராவது குறித்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் குரூப்பில் போட்டு விடுங்கப்பா. இது யாராவது குரூப்பில் போட்டு விடுங்க. ஏன்னா இதுவே அவர் செல்வராஜ் ஐயா இருந்தால் டக்குன்னு நேரம் போட்டிருப்பா அப்படி. ஸோ பட் இல்லை, வரட்டும் ஐயா. வரலனாலும் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நான் அதை போட்டு விட்டுறேன். சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளும் புத்தகத்தை படிக்க போகிறோம், அது ஒன்றும் கிடையாது. கேட்குறப்ப அள்ளி தெரிவிக்க போகிறோம். இதுதான் ஜாலக்காவுடைய ஸ்டைலே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். சரி, குரூப்பில் யாராவது குறித்து வச்சுருந்தீங்கன்னா போட்டு விடுங்க. அவர் ஐயா வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா திருப்பதி ராஜா ஐயாவும் வரல, அவரும் எடுத்துக்கோ அப்படி. நேற்று அப்புறம் வராமல் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். சரியா? ஓகே ஓகே. அப்புறம் வேறு யார் அறிமுகப்படுத்தாதால் யார் இருக்கீங்க? பரத் வணக்கம். யார்? அன்பழகன் ஐயாவா? அன்பழகன் எங்கே இருக்கிறீங்க? எங்கே கேமரா ஆன் பண்ணுங்க, காணோம். அன்பழகன் ஐயா, உங்களுக்கு உங்கள் மைக்கு மட்டும் டவர் இஷ்யூ இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு நகர்ந்து பாருங்கள். எங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு டவர் கரெக்டாக கிடைக்கும் அந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்துங்க. ஏன்னா அது நீங்கள் மைக் ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த உங்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குதான். டவர் ஃபால்ட் இருக்குது உங்கள்கிட்ட. ஓகே ஓகே சரி. இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ராவல்ஸில் வந்து பேசியிருக்கேன். ஒரு 20 பேர் போகிற மாதிரி ஒரு ட்ராவல்ஸில் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி கணபதி உபாசனை முடிச்சாச்சு, நாங்கள் வந்து அடுத்ததாக ஒரு கேம்ப்பு மாதிரி போகிறோம், நாங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டு ஒன்று மேப் போட்டு கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே கள்ளக்குறிச்சிலேருந்து கிளம்பி நேராக சமயபுரத்தை போயிட்டு காலையில் சமயபுரத்தை குளிக்கிற வசதி இருக்குது. அழகாக போனால் குளிச்சுட்டு நீட்டாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அடுத்து போகிற வழியிலே ஏதாவது கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை பார்த்துட்டு கீழடி போய் அதையும் பார்த்துட்டு
அங்கே உங்களுக்கு ஒரு சில அமானுஷ்யத்தை பற்றிலாம் அங்கே நான் சொல்லலான்னு ஒரு ஆசைப்பட்டுட்ருக்கேன். கீழடி அகழ்வாராய்ச்சியில் ஏற்கனவே மனிதன் வாழ்ந்தான், அங்கே தான் இருந்தான் அப்படிங்கிறதுக்கு சான்று சர்டிஃபிகேட்டு ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும். மாந்திரிகவாதி அவசியம் பார்க்கணும். அங்கே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளிப்படையாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்பயுமே கிடைக்காது. அதை பார்த்துட்டு அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே அழகர்மலை உள்ளே போயிட்டு முருகர் உபாசனை வாங்கிட்டு ரிட்டனை வெளியில் வந்துடலாம், பழமுசையில் போய்ட்டு வந்துடலான்னு ஒரு ஐடியாவில் கேட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டு வர நபர்களாம் வரேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா குரூப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க. அது என்ன ஆகுதோ ஆளுக்கு 1000 1500 ஆனாலும் நம்ம போயிட்டு நம்ம நீட்டாக வந்து போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே நடத்திருக்கு இல்லையா, குருவர்கள் கிடைச்சால் திருவருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் இல்லையா. நம்ம பாடம் நடத்தியிருப்போம். குருவர்கள் திருவருளும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வழிகாட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மாந்திரிக பயிற்சி படிச்சுட்ருக்குறோம். நமக்கு தெரிஞ்ச அறிவு, நமக்கு எட்டிய தகவல், நம்ம ஞானத்துக்கு உட்பட்டதெல்லாம் நம்ம வந்து வழி நடத்திட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் இந்த இணையதளத்துலேயும் மற்ற மாந்திரிக பயிற்சியில் கிளாஸ் இல்லாத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். கொடுத்துருக்கேன் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், இது வரையும் விஷயங்கள் ஏதாவது பழசாக இருக்கா இல்லை புதுசாக இருக்கா? படித்த வரைக்கும் புதுசாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். ஒரே வார்த்தை புதுசாக தான் இருக்குன்றீங்க. ஒரு அதுக்கு ஒரு இதே இல்லையா? ஐயா இந்த விஷயம் யாருமே சொல்லாத விஷயம், பல ரகசியம் எல்லாம் உண்மை சொல்றீங்க ஐயா நீங்க. அதான் அவ்வளவுதானா? பரத்தையாவும் கீதாமாவும் தான் வாய்த்து சொல்லியிருக்காங்க. வேற யாரும் அதை பத்தி சொல்லுங்க. கிரீஷ் ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா எனக்கு ஒவ்வொன்றும் புதுசா தான் இருக்குது ஐயா. நீங்க ஒவ்வொன்றும் சொல்றது எல்லாமே மற்றவங்க கிட்ட இது பண்ணி நான் பார்த்தது கிடையாது. எனக்கு நீங்க சொல்ற ஒவ்வொன்றுமே எனக்கு புதுசா இருக்குது. ஒவ்வொன்றும் எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வத்துல இருக்குது ஐயா. புரியுது. மைக்க பேசுறது மட்டும் ஆஃப் பண்ணுங்க ஐயா. கீதாமா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. வேற யாரோ காத்து சவுண்டா கேக்குது. யாரு? ஓகே. மாயாண்டா எஸ்ஐ தான் அவ்வளோ சவுண்டு நினைக்கிறேன். ஃபேனுக்கு நேராக உட்காந்துருப்பாரு பொழுது குப்பு குப்பு குப்புன்னு அடி தள்ளுது. வேற யாராவது நம்ம சொல்ற தகவல் உங்களுக்கு ஏதோ புதுசா இருக்கா பழசா இருக்கா எப்படி இருக்கு? ஐயா ஹரி பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்க தகவலாம் வந்து அற்புதமா இருக்கு ஐயா. ஒவ்வொரு விளக்கம் அவ்வளவு அற்புதமா இருக்குது ஐயா. ஒவ்வொரு விஷயம் அந்த மந்திரத்தை தெலுங்குல மாத்தி போட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது ஐயா. உலகத்துல நீங்க இந்த தமிழகத்துல பார்க்காத ஒரு மந்திரவாதினா நான் கொடுக்குற கட்டு மந்திரத்தை ஒருத்தவங்களை கட்டிட்டான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன். நான் கொடுக்குற கட்டு மந்திரத்துல என்னுடைய அனுபவ ரீதியாக நான் அனுபவிச்ச எனக்கு கிடைச்ச அந்த பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு நான் கட்டு மந்திரமா கொடுத்துருவேன். நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் கொலை மட்டல் கொடுத்தாங்க, எத்தனை பண்ணிங்க பரதேசிங்க எனக்கு வந்து திட்டிட்டு இருக்கானுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவனால் என்னை ஒன்றும் ஒரு கட்டக்கால அடிக்கால கூட அசைக்க முடியாது. காரணம் என்னன்னா அதான் சொல்கிறேன், நானாக பார்த்து எதாவது பண்ணிக்கிட்டா தான் உண்டு, இல்லை இந்த இறைவனா நம்மளை தூக்கிட்டு போனால் தான் உண்டு. வேறெல்லாம் எவ்வளோ என்னை ஒரு இஞ்சி கூட அசைச்சு கூட பார்க்கணும் மந்திரத்தில். ஏன்னா அவ்வளோ வெறி. ஒரு மரணம்னா நான் 3 வகை இருக்குது. ஒன்று இயற்கை மரணம், ஒன்று துர்மரணம், ஒன்று அகால மரணம். இயற்கை மரணங்கிறவங்களாம் ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறவங்க. துர்மரணங்கிறவங்களாம் நோய் வந்து சாகுறவங்க. அதாவது டிபி சர்க்கரை இந்த மாதிரி ஒரு இந்த புத்துநோய், அப்புறம் அதில் பார்த்தா இந்த நீர் கட்டி அந்த கட்டி உள்ளே இருக்க ஹார்ட்டு லிவர் வெட்டிக்கிறது, அதை வெட்டிக்கிறது, இதை வெட்டிக்கிறது, ரத்தத்தை இது பண்ணி சாகுறதெல்லாம் நோய் வந்து சாப்பிட்றது துர்மரணம் உள்ளவங்க. அதே பார்த்தீங்கன்னா அகால மரணம் தானுக்கு தான் உயிரை மாச்சிக்கிறது, தூக்கு போடுறது, மருந்து குடிக்கிறது, அவங்களே போய் ரயில்வே தளத்தை தலைவச்சு படுக்கிறது, இல்லை இந்த மாதிரி கிணத்துல வந்து உயிரை மாச்சிக்கிறது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கருட புராணத்தின்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆன்மா எப்படி இறக்குதோ அதன்படி வழிநடத்தப்படுவதாக கருட புராணம் சொல்லப்படுது. இந்த துர்மரணத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க மாந்திரியத்தில் அதி பயங்கரமாக வேலை செய்ததாக நூலில் சொல்லப்படுது. ஜாக்க அனுபவித்த விஷயங்கள் கூட. சரியா? அப்போ
எனக்கு நானாக ஏதாவது பண்ணிக்கிட்டாதான் உண்டே தவிர எவனாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தமிழகத்தில் எவனாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவன் தெரியாத விஷயத்த நான் கற்று வச்சுருப்பேன். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயங்களை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு விநாயகர் யந்திரத்தை ஒரு ஓம் போட்டு அதுக்குள்ளே ஒரு சில சக்கரத்தை போட்டு அதில் ஒரு சின்னதை கொடுத்து அதில் ஒரு மந்திரமாக அந்த ஒரு எந்திரமாக மாற்றிட்டேன் நேற்று கொஞ்ச நேரத்தில். ஆனால் அந்த கோணம் மனோன்மணி கோணம்னு உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அது மனோன்மணி கோணம் தான் உங்களுக்கு தெரியாது. நான் சொன்ன பிறகுதான் அது தெரியும். அந்த கோணத்தை இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் அதை என்னால் சரி பண்ணி கம்பேர் பண்ணி அட்டாச் பண்ணி பொறித்து காட்ட முடியும். இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு எழுத்து இன்னைக்கு ஓம் நாராயண, ஓம் நமசிவாயா, ஓம் லட்சுமி, ஓம் கணபதி, ஓம் முருகரே, இப்படி ஓம் பிரம்மதேவோ, ஓம் அகத்தீஸ்வராய நம, இப்படி எல்லாத்துக்கும் ஓம் ஒரு முதல் காரணமாக முதல் எழுத்தாக ஒரு 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 பெரிய ஆற்றலாக இருக்குது அந்த ஓம். இந்த ஓமை பற்றி நிறைய பேத்துக்கு இல்லை, தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக தெரியும். நான் தான் பெரிய அப்பா டக்கரை டுப்பா டக்கரங்கலாம் பேசுவான். அதை எப்படி சொல்லுவான்? ஓம்னா என்ன? பிரணவ மந்திரம், ப்ரொனன்சியேஷனு, அகார உகார மகார, அது வந்து ஒலி இருக்குது, ஒலி இருக்குது, நாதம் இருக்குது, விந்து இருக்குது, அதிர் இருக்குது, எல்லாம் ரைட்டு. கம்பேர் பண்ணி காட்டு, இன்றைய காலத்துக்கு ஒத்து வச்சு காட்டு. நம்ம கடவுள் எல்லாம் ஆன்மீகத்தில் உள்ள நம்ம கடவுள் நம்ம முன்னோர்களாம் சும்மா முட்டா பசங்களா? அவங்க எந்த மாதிரி இந்த இந்த கடவுளை எவ்வளோ எளிதில் நம்மளால் அடைய முடியும், அது எப்படி சாத்தியங்கிறத ஒரு சின்ன உதாரணமாக சொல்லப்போனால், இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ராஜா பேர், சாமி பேர், அது அவர் பார்த்தீங்கன்னா பாலமணியா சாமி பேர், அவர் ஹரிகிருஷ்ண சாமி பேர், இப்போ சரவண சாமி பேர், இப்போ அவர் செல்வராஜ வந்து சாமி பேர், இப்படி எல்லாமே ஒரு பேரை நம்ம கடவுள் பேரை கொடுத்து நம்மளை வளைச்சி தினசரி ஹரி ஹரி அப்படின்னு கூப்பிட அந்த ஹரிங்கிற 2 எழுத்துக்குள்ள மந்திரம் நம்ம உள்ள உடலை வேலை செய்யும். சும்மா புஸ்தகத்தில் பார்த்துட்டா மட்டும் கீஞ்சிருமா? ஒருத்தனையும் ஒன்றும் அசைக்க முடியும். இந்த மாதிரி ஹரிங்கிற எழுத்து 2, ராமாங்கிற எழுத்து 2, சிவங்கிற எழுத்து 2, ஆனால் சக்தி மட்டும் தான் 3. அதை ரெண்டையும் சக்தியும் சிவத்தையும் கூட்டினா சிவசக்தி 5 எழுத்து மாறிடும். பஞ்சாச்சாரத்தை தூக்கி அடிச்சிடும் அந்த மந்திரம். ஆனால் நம்ம அது முன்னோர்கள் எவ்வளோ எளிமையாக இவ்வளோ அழகாக நம்மக்கிட்ட வாழ்க்கை நடைமுறை கொடுத்து பாப்பாவுக்கு சிவசக்தி அப்படின்னு பேர் வச்சு, அம்மா சிவசக்திம்மா அப்படின்னு பாப்பா வரும். மகேஸ்வரி, லட்சுமி, பரமேஸ்வரி, அங்காளம்மா, பார்வதி, எவ்வளோ அழகான பேர்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு இறைவனோடு ஒப்பிட்டு போகிறதுக்கான செஞ்சு கொடுத்த ஒரு ரூட், ஒரு ஃபார்மேட், ஒரு ஃபண்டமெண்டல். இதெல்லாம் வந்து மந்திரவாதிக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். புஸ்தகத்தில் ஒருத்தர் பேசுகிறான், அந்த காண்டம் இந்த காண்டம், அந்த புக்கு இந்த புக்கு, வெளிநாட்டுக்கு வந்த பெருசு உள்நாட்டுக்கு வந்த சிறுசுன்னா, சரி அவனை போன போய் முட்டு வச்சுட்டேன் நான், இல்லைன்னா கீச்சிருப்பேன் அவனை. நான் வந்து இப்போ பாடம் நடத்துனதெல்லாம் இன்றைக்கி ஒரு 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 ஃபார்மெட்டாக இன்றைக்கி எல்லாமே இப்படி ஒரு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக அந்த எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரி ஓரளவுக்கு அதை நம்ம வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி ஏதோ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியுமா, ஏதோ ஒரு புக்காக போட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 2-3 நாளாக இப்போ தான் 11வது தலைப்புக்கே வந்திருக்கிறேன். 11 தான் இன்றைக்கி முடித்தேன். கரெக்டாக 6:30 மணி வரைக்கும் உட்காந்து ரெடி பண்ணிட்டு கிடந்தேன். இதை வந்து யாருக்கோ ஒருத்தர் நான் லைவில் காட்டினேன். யாரோ ஒருத்தர் வீடியோ காலில் வந்தாங்களே, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்தாங்க, நான் அதெல்லாம் பாருங்க ஐயா அப்படின்னு நான் காட்டினேன். வீடியோ காலில் இருந்து யாருமா? சின்ராசு பார்த்தீங்களா இல்லையா? சொன்னாரா? சின்ராசு லைன்ல இல்லையா? போயிட்டு அப்படின்னு தெரியல. அதான் சொன்னாரு. அது வந்து நான் இன்னைக்கு சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணி அதை தெளிவாக கொடுத்துருந்தேன். தீட்சை என்றால் என்ன? தீ அதுக்கு அர்த்தம், இட்டுக்கு அர்த்தம், செய்க்கு அர்த்தம் தீட்சை. தீட்சையில் தனித்தனியாக பிரித்து போட்டு அதுக்கு நேரம் எப்படி அதுக்கு நேரம் எப்படி அதை தீட்சை கொடுக்கறது, குரு தீட்சை எப்படி அப்படின்றத பற்றி நான் அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ நான் இதுவரையும் உங்களுக்கு நடத்தியிருக்க பாடங்கள் இந்த A4 ஷீட்டில் இது ஒரு பக்கம், இது ஒரு 2வது பக்கம், இது ஒரு 3வது பக்கம், இது ஒரு 4வது பக்கம். 4வது பக்கத்தில் கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஏறக்குறைய 65 கேள்வி நான் எழுதி வச்சுருக்கிறேன். 65 கேள்விக்கு கேட்டால் உங்கள்கிட்ட பதில் இருக்கான்னா கட்டாயம் இருக்குது. நான் நடத்துலேருந்தே எழுதி வச்சுருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. இதில் மந்திரங்கிற வார்த்தை என்னென்னு எழுதலை. அப்போ இன்னும் மந்திரத்துக்கே நான் வரல. அப்போ அடிப்படையிலேருந்தே அங்கேயே இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? கடற்கரை, கோயில்,
இந்த தீட்சை, இந்த உட்காந்த பிரயோகம், நம்ம நடத்திட்டு இருக்கிற முறை, இந்த இருக்கிற கலாச்சாரம் எங்கேயாவது வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு, எங்கேயாவது வந்து நான் மந்திரத்தை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கேனா? கலாச்சாரத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் நம்மளுடைய ஒழுங்குபடுத்தலை பற்றியும் நமக்கு தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடை பற்றியும் நாம் எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், நம்மளுடைய முன்னோர்களை பற்றி இதை தான் நான் பாடம் நடத்தியிருக்கேன் இல்லையா? ஒரு எந்திரத்தை வரைய சொல்லி ஒரு மந்திரத்தை கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முழுக்க நான் நடத்திய பாடத்தில் இறைவனை பற்றி சொல்லியிருக்கணும், ஆன்மா பற்றி சொல்லியிருக்கணும். யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள், அவங்க அனுபவத்தை சொல்லுங்கள். இதுவரை நடத்திய பாடத்தில் இறைவனை பற்றி சொல்லியிருக்கணும், ஆன்மா பற்றி சொல்லியிருக்கணும், முன்னோர்களை பற்றி சொல்லியிருக்கணும். ஐயா ஆன்மாவை பத்தியும் முன்னோர்களை பத்தி சொல்லியிருக்கீங்க ஐயா. அதிகமான பாடம் ஆன்மாவை பற்றியும் முன்னோர்களை பற்றியும். அடுத்து பரத் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். செல்வராஜா நீங்கள் சொல்லுங்கள். பாலமணி ஐயா, அன்பலையா, ஹரிஷ் ஐயா, கிரீஷ் ஐயா. கிரீஷ் ஐயா சொல்லிட்டீங்க, ஓகே. என்னையா? ரெண்டுமே கலந்து தான் வந்துட்டு இருக்கீங்க. ஆன்மீகம் வந்துட்டு இருக்கு, ஆன்மா சம்பந்தமாகவும் இல்லை, இது வரைக்கும் மந்திரத்தை பற்றியும் எந்திரத்தை பற்றியும் மந்திரத்துல எழுத்தை பற்றியும் ஐயும் பற்றியும் கிளியும் பற்றியும் மற்ற இது தேவை பற்றி இதுவரையும் நான் சொல்லவே இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம வழிமுறை, நம்முடைய தெய்வம், எவனாவது என்னையா முன்னோர்கள் பத்தி அதிகமா ஓடிட்டு இருக்குது. முன்னோர்கள் பற்றி தான் அதிகமாக ஓடுது. ஏன் நாம மந்திரம் சொல்றோம், கலாச்சாரம் சரி, ஓகே. அப்ப நம்ம ஏன் மந்திரம் படிக்க வரோம் அப்படின்னு தெரியாதே எல்லா குருமார்களையும் சந்திச்சிருப்பீங்க. ஆனா இப்பதான் தெரியும், நாமளா மந்திரம் படிக்க வந்தோம் ஒருத்தன் நம்மளை போட்டு சின்னப்படுத்துறான்டா. இப்பதான் அது புரிதல் ஏற்பட்டிருக்கும். இப்ப நீங்க கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். ஸோ அதனால நீங்க இது யாரும் எழுத வேண்டாம், ஓரளவு நான் சொல்றதை காது கொடுத்து மட்டும் கவனமா கேளுங்க, சரியா? தீட்சை என்றால் என்ன, விளக்கம் அளித்திடுக. கண்டிப்பா அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீட்சைன்னா என்ன அப்படின்னா, நான் தி இச்சை 3 எழுத்து இல்லையா? தீட்சைனா என்ன அப்படின்னா தீட்சைக்கான விளக்கத்தை சொல்லணும். தீட்சை எங்கேயோ கொடுக்கப்பட வேண்டும், அதுக்கு உங்களுக்கு எல்லாம் விளக்கம் தெரியும். அதை யாரும் சொல்லாதீங்க, சரியா? ஏன்னா இது யூடியூப்ல போட்டுருவேன். அதனால தீட்சை எங்க கொடுக்கணும், எத்தனை இடத்துல கொடுக்கணும், யாரோ சொல்லுங்க, எத்தனை இடம் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். 3 இடத்துல தான் அது கொடுக்க முடியும், வேற எங்கேயும் கொடுக்க முடியாது. அந்த 3 இடத்தையும் நான் இன்னி வாழ்வாதாரத்துக்கு ஒப்பிட்டு காட்டிட்டேன். சும்மா புக்கில் இருந்தபடி நான் நடத்த கிடையாது இல்லையா? நம்ம புக்கில் இருந்தபடி குமார் வந்து இந்த ராபர்ட் இந்தியாவுக்கு வந்தால் அக்பர் சாலவத்தை மறுத்த காந்திஜி வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஐயோ இப்போ நடக்குது என்னையா அரசியல் பற்றி சொல்லியாங்கிற மாதிரி தான். அப்போ அடுத்தது ராமேஸ்வரத்தை தீட்சை கொடுப்பதின் நோக்கம் என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏன் நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து தீட்சை எத்தனை வகை சார்ந்தது, தீட்சை பெறும்போது நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் யாவை. நான் தீட்சை வணங்கும் போது நான் சாமியை சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு கிடையவே கிடையாது இல்லையா? அதனால் தீட்சை முன்னோர்கள் தர்ப்பணம் செய்வதற்கு காரணம் என்ன, தீட்சை எப்போ நம்ம முன்னோர்கள் தர்ப்பணம் எதுக்காக கொடுக்குறோம், இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி நான் நடத்திட்டேன். நீங்கள் எல்லாம் ஒரு புரிஞ்சு பார்த்துக்கோங்க. முன்னோர்களுக்கு வடக்கு திசை பார்த்து வணங்குகிறோம், அதனுடைய காரணம் என்ன, சரியா? அடுத்து ஆன்மீகம் என்பது கடல் போலன்னு சொல்கிறாங்களே, உண்மையில ஆன்மீகத்துக்கு கடலுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி சொன்னா தெரியும், நீங்க அப்படியே தலையாட்டினாலும் புரியாது. இருக்கு, சரி, ஓகே. கடலில் மந்திர உபதேசம் பெறுவதற்கு காரணம் என்ன? ஏன் நம்ம வந்து சாதாரண ஒரு குளத்துலையோ இல்லை ஆற்றுலையோ ஒரு பேரல் தண்ணி வச்சோ இந்த மற்ற மந்திரங்கள்லாம் கொடுக்குறாங்களே, கோயிலுக்கு கொடுக்குறோம், ரோட்டில் கொடுக்குறோம், வீட்டில் வர வச்சு தலையில் பூவை போட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது தலையில் தண்ணியை தெளித்து பூவை போட்டால் அது நம்மளுடைய இந்து மத சாஸ்திரத்தை பார்த்து அது பலி கொடுக்கறது. ஒரு கோழியை கொண்டு போய் தலையில் வந்து பூவும் தண்ணி தெளிச்சு என்ன பண்ணுவான், ஒரு உதச்சுன்னா கைமா பண்ணிடுவோம். ஆடு கோழி பன்னி முப்பூசி வெட்டக்கூடிய ஒரு தமிழ் கலாச்சாரம், ஒரு மரபு. தமிழில் நம்ம கடவுள் தான் பிரதான கடவுளாக பிரம்மாருத்ர விஷ்ணு இருந்தாலும் நம்மளுடைய மூதாதையர் முன்னோர்கள் நம்ம பாட்டம் பூட்ட நம்ம 7 தலைவலை அடிச்சு வந்த காவல் தெய்வம் நமக்கு பிரத்யேகமான தெய்வம். இப்பா கஞ்சா குடியாரப்பா, புள்ள வந்துடப்பா, ஆடு படம் சேனப்பட செங்கல் வேணப்பட உத்துப்பட விடாப்பா, இனாரப்பா அப்பா மாசி பெரியண்ணா கர்ப்பா ஓடிடப்பா, புள்ள வந்துடா
நாடு விட்டு நாடு ஊடு விட்டு விடு வந்த உன் பிள்ளை பஞ்சம் பறந்து பிறந்த பாடாபடுத்து வரானப்பா வீட்டுக்குள்ளே போய் பாருடா உன் வீட்டை உன் ஆணை அனுப்பு சேனை அனுப்பு உன் சங்கிலி படையை அனுப்புடா உன் வேட்டனையா திருப்புறா உன் கருமனதை போறா கருப்பாவும் என்னன்னு திரும்பி பாடுறான்னா வேமா சாமி வந்துடும். நம்ம சொல்கிற விதம் அந்த அவங்களுக்குள்ள எனர்ஜியாக தூண்டி ஒரு மாதிரி ஆவேசப்படுறான். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயங்கள். உங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல. நான் உடுக்கெடுத்து அடிச்சேன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் நல்லா தாலாட்டு பாடுற தாலாட்டுன்னா நீங்களாம் தூங்க ஆரம்பிச்சிருங்க. சாமி வந்துச்சா அப்புறம் எல்லாத்தையும் சாமி வர மாதிரியே ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சரி, அப்போ கடலெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் இருக்குல்ல இல்லையா? அது காரணம் இருக்கு. அடுத்தது பூமியில் மொத்தம் எத்தனை உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்குது? இதெல்லாம் யாருக்கே தெரியுமா? தெரியும் மட்டும் சொல்லுங்க. தெரியுமா? எல்லாம் நோட் எழுதி வச்சிருப்பீங்களா? ஆமா ஆமா. அடுத்தது இந்த பூமியில நீர் நிலம் எத்தனை பரப்பளவு கொண்டது? இது தகவல் எழுத்து போட்டிருக்கேன். பூமியில நீர் பரப்பு எத்தனை சதவீதம், நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் இல்லையா? இது உங்களுக்கு நான் பாடம் நடத்தியிருக்கேன்ல. அது அடுத்தது மந்திர உபதேசம் பெற தண்ணீரில் நின்று மந்திர உபதேசம் ஏன் பெறணும்? அது எவ்வளோ ஆழத்தில் இருக்கணும்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? நீங்களா அப்புறம் தீட்சை வாங்கணும் தெரியாதா இருக்கும்? அதனால் இந்த தீட்சையில் ரொம்ப படாத அரும்பாடுபட்டு உள்ளார ஒரு பிடகத்தனமாக நின்ன கிரீஷ் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள். மணிகண்ட ஐயாவுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பாலமணி ஐயா கூட ஒரு மாதிரி ஒருவேளை ஒட்ட முடியல ஒரு ஸ்டெடியாக வந்து அந்த கடல் அலையில் தண்ணியில் நின்று கம்பீரமாக அதை விட்டக்கூடாதான ஒரு மனோசக்தியை பயன்படுத்தி வந்த நம்முடைய அண்ணன்மார்கள் நம்முடைய சகோதரர்களாம் உண்மையிலுமே ஒரு பெரிய ஒரு சல்யூட்டு. ஆனால் அதை எப்படியாவது நம்ம கற்றுக்கணும், உள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு. அந்த மனோசக்தி தான் நம்மளை பல மடங்கு நம்மளை உயர்த்தி மேலிடத்துக்கு கொண்டு போகுங்கிறது தான் உண்மையான விஷயம். சரிங்களா? மந்திர உபதேசம் யாரிடம் பெறணும்? நல்லா பாருங்கள். குருமாரும் சொல்கிறவன்லாம் குரு ஆகிடுவானா? வேஷம் போட்டவெல்லாம் குரு ஆகிடுவானா? இங்கே இந்த திருப்பூரில் இருக்கான ஒரு பரதேசி பண்ணாடா, அவன்லாம் குரு ஆகிடுவானா? அவனெல்லாம் உங்ககிட்ட மோத விட்டானா அவனை ரெண்டு ஸ்டெப்பில் நீங்கள் அவனை கை நிறுத்தி செக் வச்சுருவீங்க. முடியுமா முடியாதையா? இந்த நடத்துகிற பாடத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டான். நீங்கள் 2 ஸ்டெப்பு அவனை அவனை 2-3 செக்கில் எரர் பண்ணி செக் போட்டு வச்சிடலாம். அவனுக்கு வைக்க முடியுமா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வச்சுருவீங்களா? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கய்யா. யார் அவனுக்கு செக் வைப்பீங்க? இந்த கேள்வியெல்லாம் உங்கள்ட்ட பதில், இந்த கேள்வி அவன் பதில் சொல்ல மாட்டான். என்னால முடியும். யாருக்கோ டவர் இல்லை, யாரும் இந்த மைக் ஆன் பண்ணி பேசினாதான் கேட்கும். ஏன்னா முகம் தெரியாதுல எனக்கு. அப்புறம் என்னால முடியுங்க. யாரு? பாலமணி ஐயாவா? ஆமா ஐயா, நீ உங்களால முடியுமா ஐயா? கண்டிப்பா முடியும். நீங்க போங்க, உங்களுக்கு பின்னாடி நான் நிக்கிறேன். நீங்க ஐயா, நீங்க என்ன என் கண்ணு முன்னாடி நின்று எப்பனாலும் நீங்க ஃபைட் பண்ணுங்க ஐயா. அவன் என்ன பண்ணிட நான் பார்க்குறேன். குரு பார்வை பார்த்தா கோடி நன்மை. நீங்களாம் நல்லா தெரியும். நான் வந்து ஒரு குரு வரையே இருக்க மாட்டேன். சகஜமா சக தோழர்களாக உங்க கூட ஜாலியாக வந்து ஜாலியாக பேசுகிறேன். ஜாலியாக உங்கள்கிட்ட நான் ட்ராவல் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை விட்டுருவா அதெல்லாம் வந்து அதெல்லாம் மேலே அப்புறம் பேசிக்கலாம். ஒரு பெரிய சம்பவமே பண்ணிவிடலாம். உங்களெல்லாம் பகைச்சிருந்தா அவனை என்ன பண்ணுவேன்? லைவ்ல தூக்கிட்டு வந்து வச்சு அவனை வச்சு மந்திரத்தை குத்தி அவனை கீச்சு தொங்க விட்டுருவான். அதனால் பார்த்துக்கலாம். அப்படி யாரெல்லாம் முன்னெடுத்து போகிறீங்களோ உங்களுக்கு முழு பவர் நான் தருவேன். நான் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும். நானே இறந்தாலும் என் ஆன்மா உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா என் கலைக்கு மேலே உள்ள மரியாதை, என் கலை மேலே பட்டிருக்க என்னுடைய அந்த ஒரு பெரிய தேடல், என் கலை மேலே வச்சுருக்க ஒரு பண்பு பாசம், அது மேலே இருக்க ஒரு காதல். இந்த கலையை மட்டும் யாராவது தப்பாக பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வேளை அவன் தெரியலாம் கம்முன்னு ஒதுக்கி போயிடுவான். நம்மகிட்ட சவாலுங்க வந்தானா அவனுக்கு சூனி வைக்கிறத தவிர வேறு வேலையே கிடையாது. அதனால் நான் இதெல்லாம் முன்னாடியே சொன்னேன். யாராவது சொல்லுங்கள். இப்போ ஒரு நம்ம திட்டானே அவன் வருவான்னு முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா ஐயா? சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஆமா ஐயா, சொன்னீங்க ஐயா. என்ன சொன்னேன்? நாளைக்கு ஒரு நாள் நம்மள தேடி வருவான், அன்னைக்கு அவனை கிழிச்சு தொங்க விடுறோம் நீங்க எனக்கு சொன்னீங்க ஐயா. அன்னைக்கு உங்களுக்கு டவர் இல்லை, யாராவது டவருக்கு அவன் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். டவர் இருக்கிறவங்க சொல்லுங்க. ராமேஸ்வரத்துல ஐயா சரவணன் பேசுறேன். கிருஷ்ணன் சொல்லுங்கய்யா.
நம்ம ராமேஸ்வரத்துல தீட்சை வாங்கி முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு வரும்போது ட்ரெயின்ல சொன்னீங்க ஐயா, நமக்கு ஒரு நாள் ஆடு சிக்காமலா போவோம், வச்சு செஞ்சிடலாம், சிவசக்தின்னு ஒரு பையன் அந்த எச்சினி கூட நல்லா பேசிட்டு இருக்கான், அவனை வச்சு நம்ம கிளாஸ் டெமோவே அவனை வச்சுதான் நடக்கும்னு நீங்க நடக்குதா? கட்டாயம் நடக்குதுங்கய்யா. இப்ப 4வது பாட்டு போட்டுருக்கீங்கய்யா, 4வது பாட்டு. ஆமா ஆமா, 4வது பாட்டுல என்ன அவன் அம்மா பேர் சொல்லாம இருக்கான், பயம் இல்ல பாட்டு பிரிச்சு பிரிச்சு செய்றீங்களா? இல்ல, நான் அவன் திட்டுவான்னு எனக்கு தெரியுமா, இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா, ஐயா கண்டிப்பா ஜாலகம் சொன்ன மட்டும் விடும், அந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு எவ்வளவு சிக்கும் அப்படின்னு நீங்க கரெக்டா சிக்கிட்டாங்க. கரெக்டா இவனையும் சிக்கிட்டான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்க மந்திரம் படிக்கிறது இவன் தான் எனக்கு டெமோ. ஆனா அவன் எங்க வேணா போட்டுங்க, அவன் கேஸ கொடுத்தா கேஸ் கொடுத்து போற. இப்ப என்ன இருக்கு, அவன் என்ன மந்திரத்தை கொலை பண்ணு சொல்லிட்டான். இப்ப நான் ஆளா அவன் ஆளா, யாரு மந்திரவாதி நாங்க பார்க்க போறோம். இப்ப இதுக்கு எனக்கு நான் யாரை வச்சு நான் பயிற்சி கொடுக்கறது? என்னடா இந்த அம்மா நம்மளை போட்டு சின்ன வயசு அப்படின்னா அது கூட என்னை திட்டிருந்தா கூட பரவாயில்ல, நான் வந்து ஜாக்க மாறணும் பண்றேன்னு சொல்லி வெளிப்படையா விடு போடுவேனா? அப்ப நான் பொம்மையில எப்படி ஆணி வச்சு குத்துறது, பொம்மை எப்படி செஞ்சு அடிக்கிறது, என்ன மரத்தில் அடிக்கணும், எங்க புதைக்கணும், ஏங்க நான் எப்படிங்க சொல்லாம இருப்பேன்? நம்மளுடைய அண்ணன்மார்கள் உங்களெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நான் கைட் பண்ணி வச்சிருக்கேன் எம்மகிட்டே. சரி அவனுக்கு கேடுகட்ட நேரம் ஒரு நைட்டு உட்காந்து போச்சு போனால் அடுத்த நைட்டு காலைல உதயா மேலே பெட்ரோல் ஊற்றி கொடுத்தா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க, எவ்வளோ முட்டாள. இல்லை உண்மையில அவனுக்கு உதயாவுக்கு ஏதோ ஆச்சுன்னே உனக்கு உள்ள வச்சிருவாங்க, அந்த ஆதாரத்தை வச்சு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? ஐயா உதயா வந்து பாக்கல, உதயா பார்த்தா கைத்து முன்னாடிப்பாங்க ஐயா, அவங்க டீமே வந்து உதயா டீம் பார்த்தாங்கல்ல தெரியல, அவங்க டீம் பார்த்தாங்க வந்து கைத்து முன்னாடிப்பாங்க ஐயா, அவங்க ரவுடிஸ் அரைஞ்சாங்க ஐயா. கண்டிப்பா அவனுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்களாம், அது சொல்லிட்டு கிடக்கிறான், ஃபோன் பண்ணாதீங்கடா ஆகாவான்னு. சரி அவங்கள பற்றி நமக்கு தேவையில்ல, இவனை நம்மளா ஏன் நமக்கு ஒரு பீஸ் கிடச்சிச்சிங்க அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கும். அவனுக்கு ஒரு பீஸ் கிடச்சிச்சு பார்த்துக்கோம். அதுமாரி அடுத்தது அதாவது மந்திரம் யார்கிட்ட கற்றுக்கணுன்னா ஒரு சரியான குருமார்கள் அன்றைக்கி தான் நம்ம மந்திரம் கற்றுக்கணும் இல்லையா, அதுவும் ஞான குரு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து வேத நூல் என்னக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. வேத நூல் என்பது நம்ம அந்த வேத நூல் இல்லாமல் மந்திர பிரயோகம் பண்ணக்கூடாது. பவித்திரம் அறிவதன் காரணம் என்ன, எதுக்காக பவித்திரம் அணிகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். மந்திர உபதேசம் எந்த செவியிலே மந்திர உபதேசம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பேன், எந்த செவியில் நம்ம கொடுத்துருப்போன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது வரைக்குமே 16 கேள்விகள் இதில் இருக்குது. அடுத்தது 17வது கேள்வி, மந்திர உபதேசம் என்றால் என்ன? நம்ம என்ன சொல்கிறோம், உபதேசம் வாங்கணும். உபதேசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது உபாசனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன், உபாசனை அப்படின்னு சொல்லியிருப்பேன். உபதேசங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கன்னிகா தானம் சொல்லுவாங்க. ஒரு பொருள் கொடுத்தா தானம், அதுவே போட்டால் தர்மம், அதுவே போட்டால் கடன், இப்படி நிறைய இருக்குது. அப்போ உபதேசங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் நடத்தியிருக்கேன். அதே மாதிரி பிராமண சத்தியம், நம்ம வந்து சத்திய பிராமணம் சொல்லி கோர்ட்டுலாம் தாக்கல் பண்ணுறோம், சரி பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம விளையாட்டு போகல சத்தியமாக அந்த காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சத்தியத்துக்கு மீறினா அந்த சத்தியத்தில் உள்ள தேவதைகள் யார், சத்தியம் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த சத்தியத்தை பற்றி நான் நடத்தியிருக்கேன், பட் ஆனால் நான் அதை விரிவாக்கமாக சொல்லலை. இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கடவுள் யாருங்கிறத நான் என்ன சொல்ல. ஆனால் நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோமா இல்லையா? நீங்களும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, நானும் சத்தியமாக கற்றுத்தரேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக நான் வந்து கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி உபாசனை என்றால் என்ன சொல்லியிருப்பேன். உப என்றால் உப ப்ளஸ் வாசனை, உபாசனை அப்படின்னு உங்களுக்கு நடத்தியிருக்கேன். உபாசனை மந்திரம் முதலில் எங்கே சொல்ல வேண்டும், உங்களுக்கு ஒரு மந்திரங்கள் கொடுத்து நான் எங்கே சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், சரிங்களா? அதேமாதிரி கணபதி என்றால் என்ன, விநாயகர் என்றால் என்ன, சித்தி புத்தி என்றால் என்ன, அரச மரம் சுற்றி வர காரணம் என்ன, அதில் ஆன்மீகம் ப்ளஸ் அறிவியல் குறிப்பிடுக, ரெண்டையுமே எக்ஸாமில் கேட்டிருக்கு. சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் ஆன்மீகம் ப்ளஸ் அறிவியல், அதில் என்ன நமக்கு கிடைக்குதுன்னு. விநாயகர் வழிபாட்டில் நாம் தலையில் கொட்டிக்கொள்ள அதன் காரணம் ஆன்மீகம் ப்ளஸ் அறிவியல், அதையும் கேட்டிருக்கேன். தோப்புகரணம் போடுறதுக்கான காரணம் அதையும் அறிவியல் என்ன, அதுக்காக நம்ம தோப்புகரணம் போடுறோம். அந்த மாதிரி பிரதான தெய்வங்கள் விநாயகர் கிழக்கு திசை பார்த்து இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஜபம் செய்ய கிழக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, இதுக்கான காரணம் என்ன, அதுக்கான வடக்கு திசைக்குள்ள
அதனுடைய அறிவியல் சயின்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அடுத்தது எல்லாம் போக முக்கியமான கேள்வி, ஆன்மீகம் என்றால் என்ன? புரியுதா இல்லைங்களா? அந்த ஆன்மீகத்தை பற்றி நான் தெளிவாக நடத்தியிருக்கேன். இந்த கலியுகத்தை பற்றியும் நான் நடத்தியிருக்கேன். கலி ப்ளஸ் யுகம் கலியுகம். கலிங்கிறத ஒரு யுகத்தினுடைய பேர், புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கலியுகத்தை நாம் வழிபடுவது இறை வழிபாடா ஆன்மா வழிபாடா? இறை வழிபாடு எத்தனை சதவீதம், ஆன்மா வழிபாடு எத்தனை சதவீதம் சொல்லி உங்களுக்கு நான் பாடம் நடத்தியிருக்கிறேன். அடுத்தது கர்ம வினை என்றால் என்ன, ஊழ்வினை என்றால் என்ன, செய்வினை என்றால் என்ன, அதையும் உங்களுக்கு நான் தெளிவாக நடத்தியிருக்கேன். நம் முன்னோர்கள் தலைமுறை பெயர் பட்டியல் விவரம் அளித்திருக்க, அந்த 7 தலைமுறை பற்றியும் உங்களுக்கு பட்டியல் வந்து அந்த பெயர் வந்து நம்ம சொல்லணும். நம்மளுடைய முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லுமே. நாம் மந்திரம் படிப்பதின் காரணம் என்ன? உண்மையுமே நாம் மந்திரம் நாம தான் படிக்கிறோமா? நம்ம இதுக்கெல்லாம் நமக்கு தேவையா? எத்தனையோ வேலை இருக்கும், நம்ம இதை நோக்கி வந்தது காரணம் என்ன? அப்போ இது யாருடைய தூண்டுதல் நம்ம வந்திருக்கிறோங்கிறதும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மந்திரம் என்றால் என்ன? இதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு மந்திரம். அது நான் நல்லா தெளிவாக நடத்திக்கிறேன். மனம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நான் நடத்தியிருக்கிறேன். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்கள் பெயரை வெளிக்கிடுங்க. ஓரறிவு என்ன? மரம், செடி, கொடி, புல், பூண்டு ஓரறிவு. அப்போ ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு வரையும் உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். மனித மரணம் எத்தனை, மனித மரணம் எத்தனை வகை ஆகும் கேட்டிருக்கேன். அதான் இயற்கை மரணம், துர்மரணம், அகால மரணம். அதில் அடுத்தது ஆமை புகுந்த வீடு விளங்காது என்பார்கள், அது உண்மையான அர்த்தம் என்ன? அதை பற்றியும் நீங்கள் கேள்வி விடுங்க. மாதாபிதா குரு தெய்வம், இதனுடைய விளக்கம் என்ன? ஏன் மாதாபிதா பற்றி நம்ம சொல்கிறோம், குருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறதையும் உங்களை நடத்தியிருக்கேன். இறையருள் என்பது எத்தனை சதவீதம் நம்ம வெளிப்பட்டுருக்கோம், அதையும் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இறையருளும் ஆன்மா அருளும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பற்றியும் நீங்கள் சொல்லணும். மந்திரம் ஜபம் செய்ய காப்பு மந்திரத்தை குறிப்பிடுங்க. மந்திர ஜபம் செய்கிற முன்னாடியே காப்பு மந்திரத்தை சொல்லணும். அதே மாதிரி நாகலோகம், சக்தி லோகம், சிவலோகம், வைகுண்ட லோகம், சொர்க்கலோகம், இந்த லோகத்தில் நாகலோகம், சக்தி லோகம், சிவலோகம், சொர்க்கலோகம் இல்லை, இது வந்து அதில் கொஞ்சம் வேறு டைப் பண்ணும்போது இதில் மாற்றி மிஸ்டேக் ஆகிடுச்சு. சரி, அதே மாதிரி கடல் நீரில் குளித்தால் என்ன பலன்கள் கிடைக்கும்? கடல் நீரில் நான் வருஷத்துக்கு 2 முறை நான் வந்து குளிக்க சொல்லி சொல்லுங்கள், அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நடத்திருக்கேன். மந்திரம் ஜபம் எந்த நேரத்தில் எத்தனை மணிக்குள் செய்ய வேணும், அதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்தம். நம்ம பிரம்ம முகூர்த்தங்கிற ஒரே ஒரு தாட்டு ஆன்மீகத்தை வச்சு அந்த மீதி இருக்கிற பிரம்ம முகூர்த்தத்தை 6 மணி வரைக்கும் சயின்ஸை தான் உங்களுக்கு பாடமாக நடத்தியிருக்கிறேன். உண்மையா பொய்யா? யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். அந்த சூரியன் கதிர்வீச்சு பத்தி அதுதான் மெயின் சொல்லிருக்கீங்க. ஆமா, பிரம்ம முகூர்த்தத்துல சாமிங்கிற கோட்பாடை தவிர்த்து சயின்ஸினுடைய கோட்பாடை நான் அதிகமாக நடத்தியிருக்கிறேன். சரியா? அதுமாரி அதெல்லாம் நீங்கள் எழுதணும். மும்மூர்த்திகள் 30 தேவிகள் பெயரை வெளிக்கிடுங்க. மும்மூர்த்தி யார், 30 தேவிகள் யாரும் அப்படின்னு அவங்கவுங்களுடைய துணையார் பேர் நீங்கள் சொல்லணும். அதேமாரி இந்து உப்பு என்றால் என்ன, அது எதுக்கு உதவும் அப்படின்னு பற்றியும் நான் கேட்டிருக்கேன். மொத்தம் அது 3 பக்கம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இது 4வது பக்கம். பயபக்தி என்றால் என்ன? அது வந்து அதுக்கு நான் பயம்ன்ற என்ன, பக்தினா என்ன, அதுவும் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். அதுவும் நீங்கள் விளக்கணும். வேதங்கள் எத்தனை வகை உள்ளது? குருவுடன் சேர்ந்து சுவாமி ஆலய தரிசனம் செய்தால் அங்கே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? சிவாலயத்தில் எதை தானமாக கொடுக்க வேண்டும்? அம்பாள் ஆலயத்தில் எதை தானமாக கொடுக்கணும்? பெருமாள் கோயில் எதை தானமாக கொடுக்கணும்? மகாலட்சுமி கோயில் எதை தானமாக கொடுக்கணும்? சரஸ்வதிக்கு எதை தானமாக கொடுக்கணும்? பிரம்மாவுக்கு எதை தானமாக கொடுக்கணும்? அனுமான் கோயில் எதை தானமாக கொடுக்க வேண்டும்? அதெல்லாம் நான் பாடம் நடத்தியிருக்கேன். அடுத்தது மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், இந்த செந்தூரெல்லாம் யாரோடையது, எது எதுக்கு பொருந்ததுன்னு சொல்லி நான் இது எல்லாமே கேள்வி வந்து ஒரு டைப்பிஸ்ட் வச்சுருக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. அதுவும் நான் கம்ப்ளீட்டாக எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கண்டிப்பாக இதை சம்மந்தமாக நான் தேர்வுக்கு நம்ம வந்து தயாராகுவோம். சரியா? தேர்வு நடத்துகிற விதம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா அது எப்படி நடத்தலாம் நான் ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த டவர் திடீர்னு வருது போகுது, அதனால் இதை நம்பி நம்ம நடத்த முடியாது. ஸோ அதுக்கான காரணங்கள் கொஞ்சம் பார்த்துட்ருக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நேரில் வர மாதிரி இருக்கும். நான் ஒரு வீடு ஒன்று வந்து இப்போ கேட்டிருக்கிறேன், அதை கொஞ்சம் செட் ஆச்சுன்னா நேரில் வாங்க. எல்லோரும் உட்காந்து தேர்வு நேர்லேயே எழுதி உங்களுடைய அனுபவங்களை நான் கண்டிப்பாக என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய ஞானங்கள் இருக்குது,
ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேசுறது பெருசு கிடையாது. ஆனால் எதிர்வரும் காலங்களில் நிறைய பேர்த்த நம்ம வந்து மாந்திரிகத்தில் வின் பண்ணி மேலே போகக்கூடிய இடம். நீங்கள் மாந்திரிகம் மட்டும் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் அந்த கலையில் ஜெயிக்க முடியாது. ஸோ மாந்திரிகத்தை கூட இந்த சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் அறிவியலும் ஒன்றா இணைச்சிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் மேலே போக முடியும். எவனோ ஒரு முட்டா போய் ஒரு மந்திரத்தை போட்டு எந்திரத்தை கொடுத்து வேலை செய்யணும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதுவே சயின்ஸ் படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மந்திரம் நமக்கு தான் வேலை செய்யும். இப்போ கையில் ஒரு பேனா இருக்குது, எழுத படிக்க தெரியாத பேனா கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது வேலை செய்யாதில்ல. எழுத தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்தா ஒரு அதிகாரி எழுத தெரிஞ்சவங்க கொடுத்தா பொறுமையாக எழுதுவான். அதிகாரிகிட்ட கொடுத்தா அவங்க அதிகாரி மேலே ஒரு பண்டம்னா பாப்பட்டு ட்ரென்னு இழுத்துருவாங்க. ஏன்னா அவங்க பொழுதையும் எழுதியே இப்போ நிறைய அதிகாரி கையெழுத்து ஏன் ஒரு மாதிரி கிறுக்கலாக இருக்குது தெரியுங்களா? எத்தனை பேப்பரும் கையெழுத்து போடுவாங்க. நாமளே ஆர்டி ஆஃபீஸ் போகணும்னா லைசன்ஸ் வாங்க 21 கையெழுத்துக்கு மேலே இருக்க ஃபஸ்ட்டு கையெழுத்துக்கும் கீழே இருக்க 21 கையெழுத்து வித்தியாசம் இருக்குது. ஒரு நாளில் ஒரு பேப்பரில் 21 கையெழுத்து போட்டால் அவங்க தினசரி ஒரு அப்ளிகேஷனில் ஃபார்மில் சைன் பண்ணிகிட்டே இருக்க அவங்களால முடியாது. கிருன்னு ஏற்றிட்டே இருப்பாங்க. இதுதான் கையெழுத்து. அதுபோல் நம்ம எந்த அளவுக்கு இதில் ஆக்டிவாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஞானமாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அறிவியலையும் சேர்த்து வளர்த்து கொண்டு போனால் மட்டும்தான் இந்த தெய்வங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கு சித்தியானதை பற்றி இப்போ அறிவிக்கிறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள்.